கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் மேன்மைப்படுத்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம். சவுல் இன்னும் ராஜாவாய் இருக்கும் போதே, நீர் இஸ்ரவேலை நடத்தி கொண்டு வருவீர். என் ஜனமாகிய இஸ்ரவேலை நீர் மேய்த்து என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் தலைவனாயிருப்பீர் என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு சொல்லியும் இருக்கிறார் என்றார்கள். இஸ்ரவேலிலே சவுல் ராஜாவாக இருந்த காலத்திலே தாவீதை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை இது. ராஜாவா அவர் இருப்பார், ஆனால் இஸ்ரவேலை வழிநடத்தி கொண்டு போகிறது வாரதையெல்லாம் நீர் தான் ஐயா. அதனால் இந்த இஸ்ரவேலுக்கெல்லாம் நீர் தான் தலைவராக இருப்பீர் அப்படின்னு சொல்லி அங்கே கர்த்தர் உமக்கு சொல்லியும் இருக்கிறார் என்று சொன்னார்கள். சில நேரங்களில் ராஜ்யபாரம் என்று ஒன்று உண்டு, ஆனால் ஆட்சி செய்கிறவர்கள் என்பவர் வேறு. இன்னும் கூட ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன். சில பெற்றோர் பிள்ளைகள் இருப்பார்கள், இளையவன் எல்லாவற்றையும் முன்னின்று செய்வான், மூத்தவனும் பொம்மைக்கு இருப்பான். இன்னும் கூட விவரமாக சொல்ல வேண்டும் என்றால், பொறுப்பில் உள்ள ஒரு ராஜா இருப்பார், ஆனால் அவரால் செய்ய முடியாது. அவருக்கு கீழே உள்ள மந்திரிகள் அந்த பொறுப்பையும் எடுத்து செய்வார்கள். இன்னும் விளங்கும்படி சொல்லுகிறேன், பள்ளிக்கூடங்களிலே தலைமை ஆசிரியர்கள் இருப்பார்கள். அவர்களால் செய்ய முடியாத காரியங்கள், அதாவது அவர்களெல்லாம் சும்மா பேருக்கு இருப்பாங்க, ஆனால் அவங்க கீழே வேலை பார்க்குற அசிஸ்டன்ட்ஸ் அநேக காரியங்களை முன்னின்று திறமையாக நடத்துவார்கள். அதே போலத்தான் தாவீதை ஆண்டவர் பயன்படுத்தினார். ராஜா என்கிற பெயரில் சவுல் இருந்தாலும் நிறைய காரியங்களை செய்தது இந்த தாவீது. அதே போல் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும், ஆண்டவரே நமக்கு பதவி இருக்கோ இல்லையோ, நம்மை கொண்டு அவர் செயல்படக்கூடிய தன்மைகள் மிக முக்கியமானவைகள், உன்னதமானவைகள் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். கண்களை மூடுவோம். நல்ல ஆண்டவரே, எங்களையும் நீருடைய பிள்ளைகளாக மாற்றி வைத்து நடத்துகிற தயவை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் நடத்தும், காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரும் என் மேலையும் என் ஆண்டவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு செயல்பட நீர் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.